நிலையாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தமிழர்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை பல வடிவங்களிலே முன்னெடுத்தும் அந்த முன்னெடுப்புகள் எங்களுக்கு வெற்றி தராத ஒரு காரணத்தினால் பல போராட்டங்கள் மாற்றம் பெற்றன. ஆரம்பத்தில் எமது தமிழர்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கான ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்த நேரம் பல உயிர்கள் காரணமின்றி அளிக்கப்பட்டன. அந்த அழிப்பின் ஒரு அங்கமாகவேதான் இந்த கொக்கட்டிச்சோலை படுகொலையில் நடந்தேறி இருக்கிறது. கொக்கட்டிச்சோலை படுகொலை போன்று சந்திரன்கொண்டான் படுகொலை, அதை போன்று அம்பாறை மாவட்டத்திலே 1956ஆம் ஆண்டு அம்பாறையில் நகர்ப்புறமாக இருக்கின்ற அம்பாறையிலே 356 தமிழர்கள் அங்கு அளிக்கப்பட்டார்கள். அதை போன்று பல ஆலயங்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆலயங்களிலே மனித உயிர்கள் அளிக்கப்பட்டன. அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீரமுனை ஆலயத்தில் மாத்திரம் 232 தமிழர்கள் அந்த ஆலயத்திலே அளிக்கப்பட்டார்கள். அதே போன்று நிந்தவூர் ஆலயத்திலே 54 தமிழர்கள் அளிக்கப்பட்டார்கள். இவ்வாறு நாங்கள் பல அழிவுகளை சொல்ல முடியும். இருந்தும் அவ்வாறு அளிக்கப்பட்ட நினைவுகளை கொண்டாடுவதற்கும் எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது. இருந்தும் இந்த மண்டபத்திலே இவ்வாறான நிகழ்வை 2014ஆம் ஆண்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதையும் தாண்டி எமது தலைவர்கள் அந்த நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். ஏன் இதனை நடத்துகின்றார்கள்? உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏனைய சமூகத்திலே குறிப்பிட்ட சிலர் அளிக்கப்பட்டாலும் அந்த நினைவுகள் அந்த சமூகத்தால் சட்டபூர்வமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழர்களுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று சற்று மாற்றம் அடைந்திருந்தாலும் இங்கு பலர் பேசுகிற பொழுது எங்களுடைய தமிழர்கள் முன்வருவதில்லை என்ற கருத்தினை கூறியிருந்தார்கள். அதற்கு பல காரணங்களும் இருக்கின்றன. நாங்கள் தமிழர்களின் படுகொலைகளை நினைவு நாளாக கொண்டாடுகின்ற பொழுது எங்களுடைய மக்களை துரிதத்திலே கொட்டுகின்றார்கள். அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நிலைமை மாறி இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய இந்த படுகொலை, கொக்கட்டிச்சோலை படுகொலை, இந்த நினைவு நாள் ஏனைய இடங்களிலும் கொண்டாடுவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழர்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கப்பட்ட பொழுது பல உயிர்கள் அளிக்கப்பட்டன. காரியமின்றி அளிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்கி போராட வேண்டிய நிலைமை உருவாகியது. அந்த போராட்டத்தை நாங்கள் பெருமதியாக மதிக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை உயிர்கள் இந்த மண்ணிலே தமிழர்கள் நிலையாக வாழ வேண்டும் என்பதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய தியாகங்களை நாங்கள் மதிப்பவர்களாக, போற்றுவர்களாக, அவருடைய சிந்தனை, அவருடைய செயற்பாடுகளை, எந்த இலட்சியத்திற்காக அந்த உயிர்கள் மரணிக்கப்பட்டதோ அந்த சிந்தனை வடிவத்தை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழர்களின் கடமையாகும். எனவே அந்த வழியில் நாங்கள் அனைவரும் ஒழுக வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தி எனக்கும் வாய்ப்பை